ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் 3/4 ஸ்பூன் மிளகு, 3/4 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்ட பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. தனியாக எடுத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சுடட்ட பிறகு 1/4 ஸ்பூன் சோம்பு, இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். வெங்காயம் வந்து கண்ணாடி பாத்திர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கிட்ட பிறகு 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி வதக்கிட்ட பிறகு இது கூட 250 கிராம் காளானை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். நம்ம காளானில் தண்ணி எதுவுமே ஊற்றலை, காளான்லேருந்து தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் கலருக்காக 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், காரத்துக்காக 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, இது கூட நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நடுவில் ஒரு 2 வாட்டி எடுத்து கலந்து விடுங்க. காளான் நல்லா வெந்துருச்சு. இது வந்து தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சோன்னா ரெயின்போ ஸ்கைலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.